தீபாவளினா என்ன? தீபாவளிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, முழுசா இந்த வீடியோவ பாருங்க. தீபாவளினா என்னான்னு இந்த வீடியோவுல சொல்றேன். இப்ப தீபாவளின்னு பார்த்தாவே 2 கதை இருக்கு. தென்னிந்தியா தென்னிந்தியாவும், வட இந்தியாவும் சொல்றது தான் தீபாவளி. அயோத்தி நாட்டு மன்னன் தசரதனின் மகனாக ராமர் பிறந்தார். அயோத்தி ராஜ்யத்தின் அரசராக இருந்த தாய் கைகேயி தன் விருப்பத்தால் அவரை 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல செய்தார். ராமருடன் சீதையும் சகோதரர் லக்ஷ்மணும் வனவாசம் சென்றார். அந்த வனவாசத்தில் ராமர் சீதையை இழந்தார். ராவணன் அவளை கடத்தி இலங்கைக்கு அழைத்துச் சென்றார். இந்த கதை உங்களுக்கு தெரியுமோ? ராமர் ஹனுமானிடம் எப்படியாவது சீதை இருக்கும் இடத்தை தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு ஹனுமானிடம் ராமர் உத்தரவிடுறாரு. உடனே ராமர் சென்று போயிட்டு இலங்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கொடுத்த ஒரு மோதிரத்தை சீதை கிட்ட ஹனுமான் கொடுக்குறாரு. சுக்கிரவன், வானரசேனை ஆகியோருடன் இணைந்து ராவணனுடன் போராடி அவனை வீழ்த்தினார். போரில் வெற்றி பெற்ற ராமர் சீதையை மீட்டு கொண்டு அயோத்திக்கு திரும்பினார். அந்த நாள் அமாவாசை இரவாக இருந்தது. நிலா இல்லாத இருள் நிறைந்த நாளாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், போரில் எப்படி கஷ்டப்பட்டு சீதையை இலங்கையிலிருந்து மீட்டெடுத்து ராமர் அழைச்சிட்டு வந்தார். எங்கே? அயோத்திக்கு அழைச்சிட்டு வந்தார். அந்த இருள் ஒளி பரவச செய்ய அந்த இருளை ஒளியாக பரவசம் செய்ய அயோத்தி மக்கள் வீடுகள் தோறும் எண்ணெய் விளக்கு ஏற்றி பட்டாசுகள் வெடித்து ராமரின் வருகையை கண்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். அந்த நாளிலிருந்து தான் அந்த ஒளியின் வெற்றி நாள் அப்படின்னு தீபாவளி என சொல்கிறார்கள். அந்த நாளை தான் ஒளியின் மீது இருள் வெற்றி, உண்மையின் மீது பொய்யின் வெற்றி என்பதை சொல்கிறது. தீபாவளினாலே நமக்கு என்ன தோணும்? எண்ணெய் குளியல், நல்லெண்ணெய் குளியல், புது ஆடை அணிந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து பலகாரங்கள் பக்கத்து வீட்டுகள், சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம். தீபாவளியின் கதை எல்லாமே தெரியாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பற்றி இந்த வீடியோவில் தீபாவளினா என்னன்னு முழுசாக சொல்லியிருக்கேன். இப்போ அயோத்திக்கு ராமர் சீதையை அயோத்திக்கு அழைச்சிட்டு வந்த நாள் தான் தீபாவளின்னு வட இந்தியா மக்கள் கொண்டாடுகிறாங்க. இதை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா தீபாவளினா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் தீபாவளி கொண்டாடுறாங்க. நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பார்ட் 2